உலகத்தொழில் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். உமர் கய்யாம் பாடல்கள் அப்படின்னா கண்டிப்பாக அவர் தான் சொல்லணும். ஸோ அப்பேற்பட்ட சிறப்புமிக்க கவிமணி தேசிய விநாயகருடைய பிறப்பு எங்கே, ஸோ அவர் என்னென்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்காரு, அவருடைய பாடல்கள் என்ன, நூல்கள் என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் போல ஆசிய ஜோதி, வருமுன் காப்போ மற்றும் உமர் கய்யாம் பாடல்கள் இதில் இருந்து தான் இந்த தொகுப்பு, இந்த நோட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கும், இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் நோட்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி, வருமுன் காப்போ மற்றும் உமர் கய்யாம் பாடல்கள். ஸோ 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பழைய பாடப்புத்தகத்தில் கூடிய 9ஆம் வகுப்புல இடம்பெற்றிருக்கு. ஸோ பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய விநாயகனார். ஸோ இவர் வந்து கவிமணி அப்படின்னு சொல்கிறோம். 20ஆம் நூற்றாண்டு மறந்துடாதீங்க. காலம் அப்படின்னா 1876 1954. நான் பல தடவை சொல்லிட்டேன். நாமக்கல் கவிஞரும் சரி, கவிமணி தேசிய விநாயகன் இந்த பிறந்த வருடம், அந்த மாதம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து எங்கே பிறந்தாங்க, இவர் தேரூரில் பிறந்திருக்காரு சரிங்களா. அவர் நாமக்கல் மோகனூரில் பிறந்திருக்காரு. யாரு? நாமக்கல் கவிஞர். இவர் எங்க பிறந்திருக்காருன்னா குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்திருக்கார். அப்பா பேர் என்ன அப்படின்னா சிவதானு மற்றும் ஆதி லட்சுமி அம்மையார் அவர்களுக்கு அது இடையாருக்கு இவங்க பிறந்திருக்காரு, மறந்துடக்கூடாது. இவர் புலமை, கணிதம் மற்றும் வானியல்ல இவர் புலமை பெற்றவராக இருக்காரு. ஓகே, கவிதை, கணிதம் மற்றும் வானவியல் புலமை பெற்றவராக இருக்காரு. பணி 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றுகிறார். இது தெரிஞ்சுக்கணும். 36 ஆண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? ஸோ கவிமணி தேசிய விநாயகனா. இவருடைய கவிதை நூல்களை ரொம்ப முக்கியம். ஆசிய ஜோதி ரொம்ப முக்கியம். ஆசிய ஜோதி, மருமக்கள் வரிமான்மியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம். ஸோ கதர் பிறந்த கதை. ஏன்னா இவங்கள்ட்ட இருந்து கேள்வி கேட்கணும்னா இந்த படைப்புல இருந்து தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரிங்களா. இது மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஆசிய ஜோதி, மருமக்கள் வலிமான்மியம், கதர் பிறந்த கதை. இப்போ இதுவே இவர் வந்து பிற நூல்கள், இவர்கள் இயற்றிய பிற நூல்கள் அப்படின்னா மலரும் மாலையும் கேட்டிருக்காங்க. மலரும் மாலையும், மலர் சேர்ந்தா தான் மாலை வரும். மலரும் மாலையும், குழந்தை செல்வம். சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும், அதை மறந்துடுவீங்க. இப்போ ஆசிய ஜோதி மறக்க மாட்டீங்க, ஏன்னா வித்தியாசமா இருக்கு. ஆசிய ஜோதி, மருமக்கள் வெளிமான்மையை மறக்க மாட்டீங்க, ஆனா குழந்தை செல்வத்தை மறந்துடுவீங்க. ஈஸியா சிம்பிளா இருக்கிறதா மறந்துடுவோம். அன்பின் வெற்றி, ஆசிய ஜோதி. ஓகே தானே? இதெல்லாம் மறந்துடவே கூடாது. அதுக்கப்புறம் இதிலிருந்து கேள்விகள் கேட்பாங்க. உமர் கய்யாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் இவர் தான். ரொம்ப முக்கியம். உமர் கய்யாவின் ரூபாய் அப்படிங்கிற ஒரு நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். ரொம்ப முக்கியம். ஸோ இன்மை மறுமை பற்றி ரூபாய் 4 அடி செய்யுள் என்று பொருள். ரூபாய் தான் 4 அடி செய்யுள். இன்மை மறுமை பற்றி ரூபாய் 4 அடி செய்யுள் என்னும் பெயரில் உமர் கய்யாம் எழுதி வந்த செய்யுள்களை மொழிபெயர்ப்பு செய்தார். இப்போ அந்த உமர் கய்யாம் அப்படிங்கிறவர் யாருன்னா அவர் ஒரு பாரசீக கவிஞர். ஸோ உமர் கய்யாம் 11ஆம் நூற்றாண்டின் வாழ்ந்த ஒரு பாரசீக கவிஞர். இவரது முழு பெயர் கியாதுதீன் அபுல்பாத் உமர் கய்யாம் அப்படின்னு சொல்றாங்க. இவரின் கவிதைகள் மக்களிடையும் இன்ப துன்பங்களை, இறைவனது படைப்பையும் பாடுபொருளாக கொண்டது. அதாவது சொல்லிட்டாங்களே, என்ன சொல்லிட்டாங்க? இம்மையும் மறுமையும் மக்களிடையும் இன்ப துன்பங்களை இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் தான் சொல்றாங்க, ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவரால் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்று கூறுகிறது. ரொம்ப முக்கியம். ஆசிய ஜோதி. அப்ப ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வர்ட் அர்னால்ட் என்பவரால் எழுதிய லைட் ஆஃப் ஆசியாவின் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டா எட்வின் அர்னால்டுன்னு சொல்லணும். அதைத்தான் இவர் என்ன எழுதியிருக்காரு? ஆசிய ஜோதின்னு எழுதியிருக்காரு. ஆசிய ஜோதி யாருடைய வரலாறு சொல்லுது? புத்தரின் வரலாறு சொல்லுது. இது ரொம்ப முக்கியம். உமர் கய்யாம் மொழிபெயர்ப்பு நம்ம பார்த்துட்டோம். 4 அடி செய்யுள் பார்த்தோம். எத்தனை பாடல்கள்? அதை சொன்னேன்னா 115 பாடல்கள். ரொம்ப முக்கியம். 115 பாடல்கள் கொண்டது. எத்தனை பாடல்கள்? 115 பாடல்களை கொண்டது. இப்போ எட்வின் அர்னால்ட் அவர்கள் எழுதினது லைட் ஆஃப் ஏஷியா. அதைத்தான் இவர் ஆசிய ஜோதியா ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆசிய ஜோதிங்கிறது புத்தரின் சிறப்பை பற்றி சொல்றது. அப்புறம் ஐயாசாமி என்பவர் கவிமணி வேண்டுகோளுக்கு இணங்க பாலராமாயணம் இயற்றினார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐயாசாமி என்பவர் கவிமணி வேண்டுகோளுக்கு இணங்க பாலராமாயணம் எழுதினார். இது எல்லாமே வெளியே இருந்தே இல்லை, புத்தகத்தில் இருந்தே நம்ம கொடுத்துருக்கோம். புத்தகம் ஓல்டியர் கொஸ்டின் பேப்பர், மறந்துடாதீங்க. உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து சொல்வது கவிதை, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்த வேண்டும். இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டினுங்க. இது அத்தனையும் கேட்டிருக்காங்கங்க.
உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்தது தமிழில் உண்மை தெரிந்து சொல்வது கவிதை, மங்கையாராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா, தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. டிஎன்பிசி ஓல்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா. சிறப்பா பாருங்களேன். பாரதி பற்றினால பாரதிதாசன் தன் பெயரை பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு. கரெக்டு தானே? கரெக்ட். நாமக்கல் கவிஞரை பெருமிதமா பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. சொல்லியிருக்கிறாரு சொன்னல. ஆனா பாரதிய ஒருத்தர் சிறப்பா சொல்லியிருக்காரு, கவிமணி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பாருங்க, பாட்டுக்கொரு புலவன் பாரதியாடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா. புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? பாருங்க, அப்ப பாட்டுக்கொரு புலவன் பாரதின்னு சொன்னது யாரு? கவிமணி தேசிய விநாயகனார். மறந்துடவே கூடாது. சரிங்களா? இதெல்லாம் ஓல்ட் இயர் கொஸ்டின் பேப்பர். அதுக்கப்புறம் கவிமணி அவர்கள் முக்கியமான குறிப்புகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க வரிசையாக பார்த்தலாம் வாங்க. இது பல தடவை சொல்லியிருக்காங்க. நாடக சாலையொத்த நற்கலா சாலையொன்றை நீடுலகில் உண்டோ நிகழ்த்து. இதெல்லாம் புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் திருக்குறளை இவர் என்ன சிறப்பாக சொல்லியிருக்கிறார்? பாரதியார் பாரதிதாசன்லாம் சொல்லிட்டோம்ல, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித்தொழுது எழுது ஊர்ந்து. இந்த மாதிரி லாஸ்ட்ல ஒரு எண்டிங், ஒரு ஃபினிஷிங் லைன் ஒன்று கொடுப்பார் இவர். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித்தொழுது எழுக ஊர்ந்து. சரிங்களா? அடுத்து இது உங்களுக்கு தெரியும். எப்படின்னா, காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளான் ஓடி போவானே. காளான்கிறது யமன். காலை மாலை அப்படியே நடந்தீன்னா உனக்கு நோயே வராது. யமன் கூட ஹாய் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு யமன் ஓடி போயிடுவான். நீ தான் காலை மாலையும் நடக்கிறியே, உனக்கு எது நோய் வரப்போகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு யமன் ஓடி போவான். சாலைகளிலும் பல தொழில்கள் பெருக வேண்டும். இது ரொம்ப முக்கியம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் சொல்கிறேன். சாலைகளில் பல தொழில்கள் பெருகிற வேண்டும், சபைகளில் தமிழெழுந்து முழக்கம் வேண்டும். கவிமணி தேசிய விநாயகனார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம். அப்பா, பாரதிக்கு அப்புறம் பாவேந்தர் பாரதிதாசனோ நாமக்கல் கவிஞரோ சிலப்பதிகாரத்தை பற்றி பேசல. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்று பாரதியார் கூறினார். அவருக்கு பிறகு கவிமணி தேசிய விநாயகனார் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம். இது செம்ம. கல்லை பிசிந்து கனியாக்கும். நெஞ்சம் படித்தவனை கூட உனக்கு அப்படியே கனியாக்கும். கல்லை பிசிந்து கனியாக்கும் செந்தமின் சொல்லை கனியாக தொடுத்து. எப்படியே கல்லை பிசிந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து. அடுத்து, ஆண்டிப்பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி இவர் என்ன பாடியிருக்காரு? தீண்டாதார் விண்ணப்பம். தீண்டாதார் விண்ணப்பம் என்ற பாடலை பாடியிருக்கிறார், மறந்துடாதீங்க. ஆண்டிப்பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் என்று பாடினார். அடுத்து, இது உங்களுக்கு தெரியும். சீடைக்காக ஸ்லேட்டை பணயம் வைத்தான். பணயம் வைக்கிறதுனா கடை, இதை வச்சுக்கிட்டு அதை கொடுப்பா அப்படின்னு. சீடைக்காக ஸ்லேட்டை கொடுத்தானா. அப்புறம் முறுக்குக்காக மோதிரத்தை கொடுத்தானா. ஸோ காப்பிக்காக கடுக்கன்னு பணயம் வச்சான். பணயம்னே இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பாடியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். பணயம் அப்படின்னு இருக்கும். பழைய பாடப்புத்தகம்னு நினைக்கிறேன், கீழே கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. இது எல்லாமே பழைய பாடப்புத்தகத்தில் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இதில் கிளியராக கொடுத்தாச்சு. ஸோ கீழே உங்களுக்கு இது எக்ஸ்பிளனேஷன் பண்ணியாச்சு. அதுக்கான பாடல் வரிகள் கீழே இருக்கும். கடைசியாக, கவிமணி என்னும் பட்டத்தை தேசிய விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். சரிங்களா? இந்த பணயம் நல்லா இன்னும் கொஞ்சம் நிறையா வரும். சீடைக்காக ஸ்லேட்ட பணயம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாலே கவிமணி தேசிய விநாயகனார். உமர்கயாம் பாடல்கள்னாலும் அவர் தான். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார், பாரதிதாசன் அண்ட் தென் கவிமணி, நாமக்கல் கவிஞர், 4 பேரை பற்றி பார்த்தாச்சு. 4 பேரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை ஒரு ரீகால் மாதிரி பண்ணிடுறேன். இப்போ அந்த 4 பேரை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும்.
சரிங்களா? பாரதியாரும் பாரதிதாசனும் ஒரு விதமான ஒரு படைப்பாளிகள். நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனும் ஒரு விதமான படைப்பாளிகள். இதில் நான் பாரதியார் மற்றும் பாரதிதாசனை கம்பேர் பண்ணி நீங்கள் சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? அவர் எங்கே பிறந்தார், இவர் எங்கே பிறந்தார், அவருடைய எத்திக்ஸ் என்ன, இவருடைய எத்திக்ஸ் என்ன, அவருடைய கொள்கைகள் என்ன, இவரோட கொள்கை என்ன. அவர் விடுதலை கவி, விடுதலை பாராட்டு பாடியிருக்காரு, ஜாதி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பார்த்தா பெண்ணடிமை, சமூக சிந்தனைகள், பகுத்தறிவுங்கிற விஷயத்த அவர் தொடலை. பகுத்தறிவு சிந்தனையை பாரதியார் தொடலை. ஆனால் பாரதிதாசன் பகுத்தறிவு சிந்தனையை தொட்டிருக்காரு. மற்றபடி தமிழை ரெண்டு பேருமே சிறப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ பாரதியார் சிறந்தவர்னு பாரதிதாசன் சொல்றாரு, சரிங்களா? நாமக்கல் கவிஞர் சிறந்தவர்னு பாரதியார் சொல்றாரு. பாரதியார் சிறந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாரு. கவிமணி தேசிய விநாயகன் சொல்ல பாட்டுக்கூறு புலவன் பாரதியடான்னு சொல்றாரு கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை. அதே இடத்துல இவங்க 3 பேருக்கும், இந்த 4 பேருக்கு ஒரு மிகப்பெரிய வித்தியாசம்னா நாமக்கல் கவிஞர். ஏன்னா அவர் தான் முதல் அரசவை கவிஞராக இருக்கிறாரு, சட்டமேலவை உறுப்பினராக இருக்கிறாரு. அவருடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா, மிக முக்கியமாக தனது சிந்தனைகள் எல்லாமே காந்திய கொள்கையின் அடிப்படையிலவே இருக்கு. ஸோ காந்திய கொள்கையின் அடிப்படையே தனது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்றது புரியுதுங்களா? கவிமணி தேசிய விநாயகனார் அப்படியே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கிறார். ஆப்போசிட் மீன்ஸ் அவருடைய கான்செப்ட் வேற மாதிரி போகுது, சரிங்களா? உமரகயாம் பாடல்கள் மொழிபெயராக்கும் அப்படிதான் அவர் சொல்றாரு. அதே நேரத்தில் கல்லை பிசைந்து கனியாக்கும், பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, புரியுதுங்களா? சிலப்பதிகாரத்தில் கூட செந்தமிழ் சிலப்பதிகாரம் சிறந்தது அப்படின்னு பாரதியாருக்கு பிறகு இந்த 4 பேர்ல சிலப்பதிகாரத்தை சிறந்ததுன்னு சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார். சொல்றது உங்களுக்கு புரியுதா? உமர்கயாம் பாடல்கள், ஆசிய ஜோதி, மலரும் மாலையும். ஸோ அப்போ இவங்க படைப்பு என்னென்ன, இவங்களுடைய பாருங்க இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரோட முடிஞ்சு. நாமக்கல் கவிஞருக்கும் கவிமணி தேசிய விநாயகரும் இதழ் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஆனால் இதழ்னா பாவேந்தர் பாரதிதாசன் வெறும் இதழ்ங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதழ் மட்டும்தான், குயில் அப்படிங்கிற இதழ் மட்டும்தான். இவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இதழ் இருக்கு. இந்தியா விஜயா தான் இவர் உருவாக்கின இதழ். அது மட்டும் இல்லாமல் பணியாற்றியது சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி அப்படின்னு ஒரு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். அவர் மதுரையில் தமிழாசிரியா பணியாற்றதுக்கு அப்புறம் நேராக போய் எங்கே போய் வேலை பார்த்தோன்னா சுதேசமித்திரனில் தான் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வெளியில் இந்தியா விஜயா அப்படிங்கிற இதழ் உருவாக்குறாரு. அப்புறம் கருத்து படங்கள் மூலமாக முதல் ஃபாலோ பண்ணவர். தனது கவிதைகளை விடுதலை உணர்வு ஊட்டியவர் அவர் தான். முதலாக இங்கே தமிழில் ஒரு கவிஞர் அப்படின்னு ஒருத்தருக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னா அது பாரதியார் தான். பாரதியார் தான் ஊனா சொல்லி போட்டார். இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்துட்டுவர் அவர் தான். புரியுதுங்களா? யாரு? பாரதியார். அவர்னால தான் அவரோட பின்பற்றி பாரதிதாசன் அவங்க ஃபாலோ பண்ணி அடுத்த லிஸ்ட்டுக்கு வராரு. பாரதிதாசனும் பாரதியாரும் வித்தியாசப்படுறது இந்த பகுத்தறிவு கருத்துல தான். பெரியார் அவர்களை மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் அவர்கள் ஏற்றுக்கொள்றாரு. பாரதியார் அவர்கள் சிறந்த கவிஞர்னு பாரதிதாசன் ஏற்றுக்கொள்றாரு. அப்புறம் அவர் பேர் தானே இவர் ஃபாலோ பண்றாரு. கணக்க சுப்புரத்தனும் பாரதிதாசன் பேர் தானே ஃபாலோ பண்றாரு. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸி. மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற கான்செப்ட் வந்தால் கவிமணி வந்துருவார். கவிமணி வந்து கல்லை பிசைந்து கனியாக்கும், பணியை வைக்கிறேன், அந்த கான்செப்ட் வந்துட்டாலே அவ்வளோதான். இது இப்படித்தான் கேள்விகள் கேட்பாங்க. நீங்கள் ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி மண்டையை போட்டு பிசியெல்லாம் போட்டு யோசிக்க வேணாம். அவங்களோட கருத்துக்கள் உங்களுக்கு புரிஞ்சாலே முடிஞ்சு போச்சு. பாரதிதாசனோட கவிதைகள் மிக எளிமைய நடையில் இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக எளிமையாக இருக்கும். பாவேந்தர் பாரதிதாசன் தான். அதான் தமிழுக்கு அமுதென்று பெயர், முடிஞ்சு போச்சே. புரியுதுங்களா? எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்க இருக்கிற தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, அப்படித்தானே? இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பாடல் வரைக்கும் நான் மனப்பாடம் இல்ல, கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் நாங்கள் அப்படின்னு சொல்றாரு. திருவள்ளுவரை பத்தி சொல்லணும்னா சொல்லவே வேண்டாம், சொல்லிக்கிட்டே போகலாம். பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னதெல்லாம் அருமையா இருக்கும். 2 அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம். இணையில்லை முப்பால் இந்நிலத்துக்கே அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? இப்பேற்பட்ட வள்ளுவன் இருக்கும்போது வேற என்ன வேணும் அப்படின்னே சொல்லிட்டாரு. அவர் தமிழ்நாடுங்கிற வார்த்தை திருவள்ளுவர் பத்தி சிறப்பும் போது தமிழ்நாடுங்கிற வார்த்தை வந்திருக்கும். அதே நேரத்தில் கம்பர், வள்ளுவர், சிலப்பதிகாரத்தை இயற்றின எல்லாத்தையுமே இளங்கோவடிகள், கம்பர், திருவள்ளுவர் இவங்கெல்லாம் மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்ச மொழியிலேயே தமிழ் மொழியை போல வேற எதுவுமே கிடையாது அப்படின்னாரு பாரதி. எனக்கு தெரிஞ்ச புலவர்களையே கம்பன், வள்ளுவன், வேற யாருங்க? இளங்கோவடிகள் இவங்களை போல வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? ஸோ அதனால இப்போ நான் எப்படி புரிஞ்சு படிச்சிருக்கேன், அது மாதிரி நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா இதில் ஒன்றுமே கிடையாது. இந்த சாப்டரில் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆசிய ஜோதினா யாரு? கவிமணி. இப்படி உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த சாப்டர் 2 முடியரசன் அப்படியே ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு முடியரசன் டக்குன்னு ஞாபகம் வருதுங்க. ஸோ பாரதிதாசன் அவர்கள் இதிலேயே மூத்தவர், அவங்கள வழித்தோன்றர்கள் மூத்தவர் யாருன்னு கேட்டால் முடியரசன். அடுத்து முடியரசன், வண்ணதாசன், சுரதா பார்க்க போகிறோம். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.